காலையில் ரொட்டீன் பார்க்கலாம். நம்ம காலையில் பால் காய வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு சேமியா உப்புமாவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போட்டுட்டேன். நல்லா வதக்கணும் ஒன்று. இன்றைக்கி சிம்பிளான காலையில் டிஃபன் தான், நான் சண்டேங்கிறதுனால. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சேமியா உப்புமா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நம்ம செய்கிற மாதிரி நல்லா செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் நிறையா போட்டுட்டு இந்த மாதிரி பருப்பெல்லாம் நல்லா வறுத்து போட்டோம்னா சூப்பராக. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த பக்கம் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து ஹார்லிக்ஸும் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டிருக்கேன். இந்த பக்கம் சேமியா உப்புமாவுக்கு தண்ணி கொதித்தோடனே சேமியா போட்டுக்கலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா பால் காய வச்சோன்னே வடிகட்டிடுங்க. இல்லை அப்படின்னா முன்னாடியே கூட வடிகட்டிடுங்க. ஏதாவது ஒன்று இருக்கும் பாக்கெட் பால்னால் கூட. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு சேமியா போட்டுக்கலாம். பாருங்கள், நான் சேமியா போட்டு நல்லா வெந்துட்டுருக்குது. நல்லா வெந்த உடனே அப்படியே சிம்மில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்த உடனே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க. சேமியாவுக்கு நீங்கள் சட்னி, சர்க்கரை எது வேணால் சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம வெங்காயமே நல்லா சூப்பராக போட்டிருக்கனால அந்த வாசனைக்கும் அந்த பருப்பு இருக்கிறதுக்கும் நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் காஃபி வச்சு அப்படியே சாப்பிட்றோம். இப்போ சேமியா உப்புமா ரெடியாக நான் காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து காட்டுறேன் மூடி வச்சுட்டு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சுட சுட நல்லா கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸு. இது நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. இந்த ஹார்லிக்ஸ்க்கும் நம்ம வந்து காலையில் ரொம்ப சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்றவங்களா இருந்திங்கன்னா இந்தமாதிரி சேமியா உப்புமா சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். எங்களுக்கு பிடிக்கும். என்னைக்காவது ஒரு வாரத்தில் 2 நாள் 1 நாள் செஞ்சு சாப்பிடுவோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ போடுறேன்.